இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு தேய்பிறை அஷ்டமி, பாதாள குபேரர் வழிபாடு. புண்ணியம் இருந்தால் மட்டுமே மீனாட்சி அம்மன் கோவிலில் இவரை தரிசிக்க முடியும். வாங்க இந்த பதிவின் மூலம் பாதாள குபேர பைரவரை தரிசிக்கலாம் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் மீனாட்சி அம்மன் கோவிலும் ஒன்று. இங்கு பலரும் அறிந்திடாத ஒரு முக்கியமான சிறப்பு இக்கோவிலில் அமைந்துள்ளது. அதை பூர்வ ஜென்ம புண்ணியம் செய்தவர்களால் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என்கிறார்கள். பொதுவாக மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்லும் பொழுது நேராக அம்மனையும் சொக்க நாதரையும் மட்டுமே தரிசனம் செய்து வந்து விடுவோம். ஆனால் மீனாட்சி அம்மன் கோவிலில் அமையப்பெறாத சன்னதிகளே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இது பலருக்கும் தெரிவதில்லை. அங்கு கோவிலை சுற்றி வெளிப்புற பாதையில் பல அற்புத விஷயங்கள் மறைந்துள்ளன. அவற்றில் ஒன்றுதான் நாம் பலரும் அறிந்திடாத பாதாள குபேர பைரவர் சன்னதி. மேலும் இந்த சன்னதி தினமும் 1 மணி நேரம் ராகு காலத்தில் மட்டுமே திறந்திருக்கும். அதாவது ராகு காலம் துவங்கும் போது திறந்து ராகு காலம் நிறைவடைவதற்குள் சன்னதி சாத்தப்பட்டுவிடும். இந்த பைரவர் மிகவும் சக்தி வாய்ந்த பைரவராக வழிபாடு செய்யப்படுகின்றார். அதாவது ஒருவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள், பில்லி, சூன்யம் போன்ற விஷயங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு இந்த பைரவரை வழிபாடு செய்ய அவை எல்லாம் விலகி மகிழ்ச்சியாக வாழ்வதாக சொல்லப்படுகிறது. அதோடு இவரை ஞாயிற்றுக்கிழமைகளில் தரிசனம் செய்வதுதான் மிக சிறந்த பலனை கொடுக்கும். மேலும் இவரை வழிபாடு செய்யும் பொழுது புனுங்கு, எலுமிச்சை, செவ்வரளி வாங்கி கொண்டு அர்ச்சகரிடம் கொடுத்தால் செவ்வரளியை பைரவருக்கு சாத்திவிட்டு எலுமிச்சை புனுங்கை சாமியிடம் வைத்து நமக்கு தருவார்கள். பிறகு அதை கொண்டு வந்து வீட்டில் வைத்து வழிபாடு செய்தால் நம்முடைய கரும வினைகள் யாவும் விலகி வாழ்க்கையே மாறுவதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் இவரை தரிசனம் செய்வது அவ்வளவு சுலபம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், இந்த சன்னதி கோவிலின் வடக்கு கோபுரம் மற்றும் தெற்கு கோபுரம் பாதைகள் சந்திக்கும் வாயு மூலையில் கோவிலின் வெளிப்புறத்தில் அமைந்துள்ளது. கோவிலை சுற்றி போடப்பட்டுள்ள கம்பிகளுக்கு வெளியில் சாலையில் இருந்து மட்டுமே இந்த பைரவரை தரிசிக்க முடியும். மேலும் நமக்கு நேரம் நன்றாக உள்ளது என்றால் கட்டாயம் இவரின் தரிசனம் கிடைத்துவிடும். ஆதலால் இனி மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்லும் போது மறக்காமல் இந்த பைரவரை தரிசனம் செய்து வாருங்கள், வாழ்க்கையின் மாற்றத்தை பெறுங்கள் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.